ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் வட்டையப்பத்தின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பச்சரிசி வச்சு நல்ல சாஃப்ட்டும் ஸ்வீட்டுமான இந்த வட்டையப்பம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காயும் பிரேக்ஃபாஸ்டாயும் எல்லாம் நமக்கு இந்த வட்டையப்பம் சாப்பிடலாம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 2 கிளாஸ் பச்சரிசி நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா 6 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி தான் அது. இதே கிளாஸில் தான் 2 கிளாஸ் பச்சரிசி நான் எடுத்தது. இனி அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் துருவிய தேங்காய் எடுத்திருக்கு. ഇനി മിക്സിയുടെ ജാറിലേക്ക് കഴുകി വെച്ച പച്ചരിസിയിൽ നിന്നും പാതി എടുത്ത് கொஞ்சமாக தண்ணி ஊற்றி നമുക്ക് അരച്ചെടുக்கலாம். அதிகமாய் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம பேட்டர் கொஞ்சம் திக்காயிருக்கணும். இதே மாதிரி தான் இருக்கணும். இனி அந்த பேட்டரில் നിന്ന് 2 കുഴിക്കരണ്ടി മാവ് இப்படியே இன்னொரு பாத்திரத்திലേക്ക് எடுத்துக்கோங்க. ഇതിലേക്ക് அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் இது நல்லா குறுக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடிக்கரண்டி வச்சு நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே கலர் விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா திக்காயிட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டு வரும். கடைசியில் இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது நல்லா ஆறதுக்கு விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம வட்டையப்பம் நல்லா சாஃப்டாயிட்டு வரும். இதுக்கு கப்பி காய்ச்சுக என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இது ஆறதுக்கு நமக்கு வைக்கலாம். இனி மீதி வந்திருந்த பச்சரிசி நமக்கு மிக்சியோட ஜாரிലേക്ക് போட்டு தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கலாம். அதே ஜாரில் எடுத்து வச்சுருந்த தேங்காய், நம்ம இப்போ ஆறதுக்கு வச்சுருந்த மாவு, கூட 4 ஏலக்காயோட விதை, 1/2 கப்பு சுகரு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இவ்வளோ நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும். ஒரு தேங்காயோட தண்ணி நான் இதிலேக்கு ஊற்றி இருக்கு. கொஞ்சம் சாதாரணமாக தண்ணி கூட நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். அப்புறமா அரைச்செடுக்கலாம். நல்லா ஃபைனாக இது அரைக்க தேவையில்லை. தேங்காய் நல்லா ஃபைனாக அரைக்க தேவையில்லை. இதே போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேவையான உப்பு போட்டு இதே மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மூடி வச்சு நமக்கு மாவு பொங்கதுக்காக விடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவு நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா ஒரு கேக் டின்னில் இதே மாதிரி எண்ணெய் தடவியதுக்கப்புறமா மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட இதே மாதிரி எண்ணெய் தடவி மாவு ஊற்றி நமக்கு இந்த வட்டையப்பம் சுட்டெடுக்கலாம். இந்த மாதிரி 2 கேக் டின்னிலும் ஒரு சாப்பிட்ற தட்டிலும் நான் இந்த மாவு எடுத்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் தட்டை இதே மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கேக் டின்னு வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இடையில ஒரு குச்சி வச்சு வெந்ததா இல்லையா என்று நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். கேக் டின்னில் வச்ச வட்டையப்பம் கொஞ்சம் வெடிச்சிருக்கு. அது அதிகம் நேரம் நான் வேக வச்சது அதனால தான். ஆனால் தட்டில் வச்சுருந்த வட்டையப்பம் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இது நமக்கு கட் பண்ணி பார்க்கலாம். ஆறியதுக்கு அப்புறமா தான் நம்ம தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிட்டு வந்திருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்காயும் பிரேக்ஃபாஸ்டாயும் எல்லாம் நமக்கு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம தேங்காயும் சுகரும் எல்லாம் கரெக்டாக போட்டதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணும்போதே தெரியும் நல்ல சாஃப்டாகிட்டு வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. நம்ம சூப்பர் டேஸ்டி வட்டையப்பம் ரெடியாக இருக்குது.
தேங்க்யூ.